குழந்தைங்க அம்மாவோட கர்ப்பப்பையில இருக்கும் போதே அதுக்கு பற்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த உண்மை இப்போ வரைக்கும் நம்மள பல பேருக்கும் தெரியறது இல்ல. ஆனா முளைச்ச அந்த பற்கள்லாம் இருக்குல்ல, அது ஈறுகளை தாண்டி வெளியே வர்றதுக்கு, அதாவது விசிபிளா வர்றதுக்கு பாத்தீங்கன்னா 6ல இருந்து 12 மாதங்கள் வரைக்கும் தேவைப்படும். கை விரல் ரேகை ஒருத்தருக்கு இருக்க மாதிரி இன்னொருத்தருக்கு கண்டிப்பா இருக்கிறதே கிடையாது. உலகத்துல எவ்வளவு மனுஷங்க இருந்தாலும் ஒருத்தரோட விரல் ரேகை இன்னொருத்தர் கூட ஒத்தே போகாது. அப்பேற்பட்ட கை விரல் ரேகையில ஒரு பிரத்யேக சிறப்பம்சம் இருக்கு. என்ன தெரியுமாங்க? இந்த விரல் ரேகை எத்தனை தடவை டேமேஜ் ஆனாலும், இப்ப உங்களுக்கு பிளேடோ கத்தியை கிழிச்சு இந்த ரேகை முற்றிலுமா சிதிலம் அடைஞ்சாலும் கூட அது அதே இடத்துல திரும்ப வளர்றப்ப இதே பேட்டர்ன்ல வரும். உங்களுக்கு என்னென்ன ரேகை இருக்கோ அது அதே பேட்டர்ன்ல திரும்பவும் அந்த இடத்துல தென்படும். உலகத்தோட 8வது அதிசயமா கண்டிப்பா இதை பார்க்கலாம். நம்மளுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு சின்ன சத்தம் மாதிரி வயிற்றுல இருந்து எழும்பும். அதுக்கு பேரு பார்பாரிகஸ் அப்படி சொல்லுவாங்க. இதோட லத்தீன் அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பசிக்குது அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் வயிறு எல்லா உறுப்புகளுக்கும் அந்த மெசேஜ் அனுப்புமா. அந்த மெசேஜ் இந்த சவுண்ட் ஃபார்மேட்ல இருக்கு, அவ்வளவுதானா. உலக மக்கள் தொகையில 1% குழந்தைங்க பிறக்கும் போது அதோட இதயம் வலது புறமா இருக்கும். கால் விரல் நகங்களை விட கை விரல் நகங்கள் 2 மடங்கு வரைக்கும் வேகமா வளரும். 1 இன்ச் வரைக்கும் கால் விரல் நகம் வளர்றதுக்கு 15 மாதங்கள் தேவைப்படும். இதுவே கை விரல் நகம் பாத்தீங்கன்னா 7 மாதங்கள் போதும். நம்ம வாயில 700க்கும் மேற்பட்ட பாக்டீரியா வகைகள் இப்ப வரைக்கும் இருக்கு. 6 பில்லியன் பாக்டீரியாக்களை நம்ம வாய் சுமந்துகிட்டு இருக்கு. நம்ம உடம்புல ஒவ்வொரு பவுண்டு எடை கூடுது அப்படின்னா 1 மைல் நீள புதிய ரத்த நாளம் நம்ம உடம்புல உருவாகும் அர்த்தம். ஆக்சிஜன் சத்துக்களை கொண்டு போகிறதுக்கு இந்த ரத்த நாளம் பயன்படும். நரம்பு செல்கள் மூலமா வினாடிக்கு 1000 நர்வ் இம்பல்ஸ் பரிமாற்றம் நடக்குது. இதோட வேகம் எவ்வளவு தெரியுமாங்க? 1ல இருந்து 268 mph மைல் per hour. நம்ம உடம்புல ரத்தம் கிடைக்காத ஒரே பாகம் எது தெரியுமாங்க? கண்ணுல இருக்க கார்னியாஸ் தான். காற்றுல இருக்க ஆக்சிஜனை பெற்றுக்கிட்டு இதை அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கையில மசில் பெருசா இருந்துச்சுன்னா சுண்டரின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களே, ஆக்சுவலா அது உண்மைங்க. உண்மையிலே அது எலின்னு தான் சொல்லுவாங்க. லத்தீன் மொழியில மசில் அப்படின்ற வார்த்தைக்கு எலி, லிட்டில் மவுஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனுஷனால 10,000 வாசனைகளை மட்டும்தான் உணர முடியும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த முடிவை இப்ப மாத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷனால 1 ட்ரில்லியன் வாசனைகளை உணர முடியும்னு சொல்றாங்க. மூளைய 70% மேல நீர் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. உடல் ஆக்சிஜன்ல 20% மூளைக்கு போகுது. ஆரோக்கியமான சராசரி இளைஞர் ஒருத்தரோட நாக்குல 10,000க்கும் மேற்பட்ட டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். இதுவே வயசானவங்களுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 5,000 டேஸ்ட் பட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த டேஸ்ட் பட் மூலமா தான் நாம சுவையை தெரிஞ்சுக்கிறோம். இந்த வயசானவங்களா பாத்தீங்கன்னா அதிகமா சுவை தெரியலன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இந்த டேஸ்ட் பட் அதிகமா செயலிழந்து போறதான் காரணம். நம்ம உடம்புல ஒட்டுமொத்தமா 50 லட்சம் ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கு. இதுல தலையில மட்டுமே பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபாலிகல்ஸ் இருக்கு. ஒரு மாசத்துக்கு 1/2 இன்ச் வரைக்கும் நம்மளோட தலைமுடி வளருமாங்க. இதுவே 70 வயது வரைக்கும் நீங்க முடியே வெட்டாத ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வளர்ந்த முடி தரையில புரள்ற அளவுக்கு இருக்குமா. ஒரு நிமிஷத்துக்கு 15ல இருந்து 20 முறை நாம கண் சிமிட்டுறோம். உடம்புலேயே வேகமான திசை நம்மளோட இமைதான். கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணுவோல, அது போல வேலையில இருக்கவங்களுக்கு 5 மடங்கு வரைக்கும் கண் சிமிட்டுதல் வேகம் குறையுது. இதை நீங்களும் நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தரும் கண் சிமிட்டவே மறந்துடுவோம். ஆக்சுவலா 1 மணி நேரத்துல 4 மைல் தூரத்துக்கு ரத்த ஓட்டம் நம்ம உடம்புல பாஞ்சுக்கிட்டே இருக்கு. சில வினாடிகள்லேயே ரத்தம் மூளையை அடைஞ்சிரும். அப்ப எவ்வளவு ஸ்பீடா அந்த டிரான்ஸ்மிட் நடக்குது பாருங்க. 110 பவுண்டு எடை கொண்ட ஒருத்தரோட உடம்புல 40 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருக்குமா. இந்த உலகத்திலேயே வேணும்னே தூக்கத்தை தள்ளி போடுற ஒரே ஒரு உயிரினம் வேற எதுவும் கிடையாது, மனுஷ பயலுங்க நாம தான். நைட்டு போன் நோன்றது அது இதுன்னு சொல்லிட்டு நாம தான் தூக்கத்தை தள்ளி போடுவோம். அது உடம்புக்கு அவ்வளோ டேஞ்சராங்க. இதுவே மற்ற உயிரினங்கள் தூக்கத்தை தள்ளி போடுற பழக்கமே கிடையாது. தூக்கம் வந்தா தூங்கிட, அவ்வளவுதான். நம்ம மூளையில மட்டுமே 86,000 பில்லியன் நர்வ் செல்ஸ் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒட்டு மொத்தமா 100 ட்ரில்லியன் இணைப்புகளை உங்களால பார்க்க முடியும். பால்வழி அண்டத்தோட நட்சத்திரங்கள் இணைப்பு இருக்குல்ல, இதை காட்டிலும் நம்மளதுல அதிகம். நர்வ் செல்ஸ்களை எண்ணி முடிக்கிறதுக்கு 3000 வருஷங்கள் தேவைப்படும். அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்கும், பிண்டத்துல இருக்கிறதா அண்டத்துல இருக்கும்னு சொல்லுவாங்களா, அது இந்த விஷயத்துல ஆகச்சிறந்த வகையில பொருந்தது. நம்ம உடம்புல இருந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை 3000 ஸ்கின் செல்ஸ் வெளியேறுது. 1 மணி நேரத்துக்கு 2 லட்சம் ஸ்கின் செல்ஸை நாம இழக்கிறோம். இதுவே ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 9 பவுண்ட் ஸ்கின் செல்ஸுங்க. ஆனா கவலை வேண்டாம், 2030 நாட்களுக்கு ஒரு முறை தோல் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். இந்த பாம்பு சட்டையை கட்டுற நிகழ்வு இருக்குல்ல, அது மாதிரி நமக்கே தெரியாம நம்ம உடம்புல நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம உடல் எடையில 1% தண்ணீரை இழக்கும் போதுதான் நமக்கு தாகம் ஏற்படுது. இந்த 1% அப்படின்றது 10% எட்டும் போதுதான் நமக்கு டீஹைட்ரேஷன் பிரச்சனையே ஏற்படுது. இந்த உடம்புல நீர்ச்சத்தே சுத்தமா இல்ல, இந்த ரொம்ப நாள் கோமால இருக்க பேஷண்ட்ல அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க, இந்த பிரச்சனை தாங்க. நீர்ச்சத்து எந்த அளவு நம்ம உடம்புல இருந்து இழக்கிறோமோ அந்த அளவு நம்ம உயிர் நம்ம விட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
புருவங்கள்ல 250 முடிகள் வரைக்கும் வளருங்க. இந்த முடிகள் 4 மாசத்துக்கு ஒரு முறை அது தன்னைத்தானே முழுமையா புதுப்பிச்சுக்கும். நம்ம மூளையோட ஞாபக சக்தி இருக்குல்ல, இது 4 டெராபைட்ஸ் ஹார்ட் டிரைவுக்கு சமமாங்க. இது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 8 மில்லியன் போட்டோஸ் வரைக்கும் நம்ம மூளையால ஞாபகம் வச்சுக்க முடியும். இயற்கையாகவே பின்புறமா படுத்து உறங்குற ஒரே ஒரு உயிரினம் மனுஷ பைபிளிங் மட்டும்தான். இதுல நம்மளுக்கு அடுத்தபடியா குரங்குகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நிறைய நேரங்கள் உட்கார்ந்து உறங்கும், சில நேரங்கள்ல சாஞ்சபடியே உறங்கும். வலது கை பழக்கமுடையவர் பாத்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்களை மெல்றதுக்கு வலது தாடையை தான் அதிகமா பயன்படுத்துவாங்களாம். இடது கை பழக்கம் இருக்கிறவங்க அதே மாதிரி இடது தாடையை தான் அதிகமா பயன்படுத்துவாங்களாம். வலது புற நுரையீரல் பகுதியை விட இடது புற நுரையீரல் பகுதி கொஞ்சம் பெருசா இருக்கும். பெண்களை விட ஆண்களின் நுரையீரல் அதிக அளவு காற்றை அடக்கி வச்சுக்க முடியும். நரம்பு வழியே மூளை பரப்பிக்கிற எல்லா கட்டளையோட பயண வேகம் பாத்தீங்கன்னா 270 mph. இது ஸ்போர்ட்ஸ் கார் பயணிக்கிற வேகத்தை விட அதிகம். நம்ம உடம்புல ரொம்ப வேகமான தசை இமைகள் தான். ஒரு நாளைக்கு 15,000க்கும் மேற்பட்ட முறை நாம கண் சிமிட்டுறோம். ஒரு சராசரி மனுஷன் அவனோட ஆயுட்காலத்துல 1,00,000 பவுண்ட்ஸ் அளவிலான உணவுகளை சாப்பிட்டு செரிக்கிறான். இது எதுக்கு திறமை ஈடு? 7 யானைகளோட எடைக்கு ஈடானது. டிஎன்ஏக்களை நூல் போல நீங்க இணைச்சிட்டே போறீங்க அப்படின்னா 10 பில்லியன் மைல்ஸ் வரைக்கும் அதோட தூரம் போகும். இது பூமி நிலவு ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தொலைவு இருக்கு பாத்தீங்களா, அதை விட 40,000 மடங்கு அதிகம். நம்ம வாழ்நாள்ல 3 1 பகுதியை தூக்கத்துக்காக மட்டுமே செலவிடுறோம். நம்ம விட அதிகமா தூங்குற உயிரினம் பாத்தீங்கன்னா நாய்கள் 44% தூக்கத்திலே விட்டுருது. மலைப்பாம்பு 75% தூக்கத்திலே விட்டுருது. நம்ம ஸ்கின்ல இருந்து வெளியேற செல்ஸ் இருக்குல்ல, ஸ்கின் செல்ஸ், இது பூமியோட வளிமண்டலத்துல தானாவே தூசியா படிஞ்சிடும். இந்த எல்லா தூசிகளையும் சேர்த்து நீங்க ஒப்புமைப்படுத்தி பாத்தீங்கன்னா எகிப்தோட பிரமிட்டோட எடையை விட 150 மடங்கு எடை அதிகமா இருக்கும். ஒரு சராசரி ஆணுக்கு பாத்தீங்கன்னா தலையில 1,00,000 முடிகள் இருக்கும். ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 6 இன்ச் வரைக்கும் முடி ஒண்ணா வளரும். அவ வாழ்நாள் முடிவுல 40 ஃபீட் வரைக்கும் அந்த முடியோட வளர்ச்சி இருக்கும். மனுஷ குலமாகிய நாம சாப்பிடுறதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 4 வருஷங்களுக்கு மேல செலவிடுறோம். உடம்புல ஒரு நாளைக்கு 12,000 மைல்ஸ் தூரத்துக்கு ரத்தம் பயணிக்குது. 10 வருஷங்களுக்குள்ள எலும்புக்கூடு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தா, ஒரு காலடி எடுத்து வைக்கிறதா இருந்தா 200 தசைகளோட உதவி தேவை. நம்ம உடம்புல மீள் உருவாக்கம் செய்து கொள்ளும் ஒரே உறுப்பு கல்லீரல் மட்டும்தான். நாக்குல ருசியை உணர்ற டேஸ்ட் பட்ஸ் இருக்குல்ல, இதோட ஆயுள் ரொம்ப குறைவு. அதாவது 10ல இருந்து 14 நாட்கள் மட்டும்தான் ஒரு டேஸ்ட் பட்டோட ஆயுள். 10 மில்லியன் வெவ்வேறு நிறங்களை வேறுபடுத்தி காட்டுற தன்மை நம்மளோட கண்களுக்கு உண்டு. உடல் சக்தியில 20% மூளை எடுத்துக்குது. தூங்கும் போது கூட மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 20,000 முறை நாம சுவாசிக்கிறோம். இரும்பை விட 5 மடங்கு பலமானது நம்மளோட எலும்பு. உடம்புல ஒட்டுமொத்தமா 37 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு. ஒரு மனுஷன் வாழ்நாள்ல 1,10,000 மைல்ஸ் தூரம் வரைக்கும் நடக்கிறான். ஒரு நபர் மரண படுக்கையில இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரால் 150 ட்ரில்லியன் தகவல்களை ஞாபகப்படுத்திக்க முடியுமா? 30% மக்களால மட்டும்தான் ஒரு பக்கத்து காதை மட்டும் தனியா அசைக்க முடியும். 29 வெவ்வேறு எலும்புகளால ஆனதுதான் நம்ம மண்டை ஓடு. ஆனா இந்த மண்டை ஓடு ஏதோ ஒரே எலும்பால் ஆனது நினைச்சிட்டு இருப்பீங்க, அது தப்பு. நம்ம உடம்புல தானா குணமடைய முடியாத ஒரே ஒரு பாகம் நம்மளோட பற்கள் தான். டிவி பார்க்கும்போது பர்ன் செய்யப்படுற கலோரிஸை விட தூங்கும் போதுதான் நாம அதிகப்படியான கலோரிஸை பர்ன் பண்றோம். 60 வயதை எட்டும் போது நாக்குல இருந்து 50% டேஸ்ட் பட்டை நாம இழந்துருவோம். நாம ஒவ்வொரு விஷயத்திலயும் மர்மத்தை தேடி தினமும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம உடம்பு சார்ந்து இவ்வளவு மர்மங்கள் இருக்கு. இந்த மர்மங்களை மக்கள் உங்களுக்கு விழிப்புணர்வா கொடுக்கதான் இந்த கண்டென்ட் எடுத்துட்டு போன